ஹரிபோல் தண்டவத் பிரணாம். நான் ஸ்ரீ பக்திவினோத் டாக்கூருக்கு கீதமாலா சொல்லி புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். அதில் இன்றைக்கி படிக்க போகிறேன் 8வது கீர்த்தன். हरि हे धर्मनिष्ठा नाही मोर आत्मबोध वा सुंदर, भक्ति नाही तोमारा चरणे, अतएव अकिंचन गतिहीन दुष्टजन, व्रत सदा आपन वंचन. ஓ பகவான் ஹரியே, எனக்கு தர்மத்தில் உறுதி கிடையாது. எனக்கு நான் ஆத்மத்தில் அனுபவம் உள்ள ஜீவனும் கிடையாது. எனக்கு தாமரை பாதத்தில் சுத்த பக்தி கிடையாது. அதுக்கு வேண்டி நான் ஒரு மாதிரி ஒன்றும் இல்லாதவன், அக்கிஞ்சனா சொன்னால் ஆத்மீக சொத்து இல்லாதவன். நான் வழி மாறின ஒரு பாதையில் போகும்போது வழி மாறி இருக்கேன், அப்படி இருக்கேன். நான் எப்பவுமே என்னைக்கே ஏமாத்திட்டு இருப்பேன். पतित पावन तुम्ही पतित अधम आम्ही, तुम्ही मोर एकमात्र गती, तव पद मूले पायनु तोमार शरण लैनु, आमी दास तुम्ही मोर पति. ನೀವು விழுந்த ஜீவன்களுக்கு விடுதலை பண்ணிடுவேன். நான் ஒரு விழுந்த ஜீவன். அதுக்கு வேண்டி நான் உனக்கு தான் சரண் எடுத்திருக்கேன். உன் தாமரை பாதத்தில் விழுந்து உன் சரண் எடுத்துட்டு இருக்கேன். நான் உனக்கு தாசன், நீ எனக்கு சுவாமி, முதலாளி. ஏ भक्ति विनोद कांदे, हृदय धरिया धैर्य नाही बांधे, भूमे पड़ी भले अतः पर, अहित की कृपा करिए दुष्ट जने हरि, देह पद छाया निरंतर. ஸ்ரீல பக்தி வினோத் டாக்கூர் எப்போவுமே நான் கண்ணீர் போட்டுட்டு இருப்பேன். எனக்கு இதயத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் பூமியில விழுந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். ஓ பகவான் ஹரி, தயவு செய்து உனக்கு சுத்த பக்தி சேவை இந்த பாவிக்கு கொடுத்துடு. எப்பவுமே உன் தாமரை பாதத்தின் சரணத்தில் வைச்சலி. இவ்வளோ கீர்த்தன். தர்மனிஷ்டா, நம்ம எல்லாம் தர்மத்தின் பாதையில் இருக்கோம். ஜபம் செய்துட்டு இருக்கோம், துளசி பூஜை பண்ணிட்டு இருக்கோம், ஏகாதசி விரதம் பண்ணிட்டு இருக்கோம், சாஸ்திரம் கேட்டுட்டு இருக்கோம், படிச்சுட்டு இருக்கோம். அப்போ கூட இனி உறுதி வரல. இனி அனர்த்தங்கள் இருக்கு. இப்போ அந்த அனர்த்தங்கள் போகிறதுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். நமக்கு ஆத்மபோதம் தெரியாது. நம்ம பகவானுக்கு தாசன் தாசி அந்த பாவத்தில் சிலப்போ பஜனை பண்ணிட்டு இருக்கோம். பட் பகவான் கூட ஆத்மபோதனை சொன்னால் நமக்கு சம்பந்தம் ஆகல. அந்த ஆத்மபோதம் இல்லாமல் நம்ம பக்தி பண்ண முடியல. இங்கே பக்தி சொன்னால் பகவானுக்கு மனசு, உடம்பு, புலன் வச்சு நேரடியாக ஒரு சம்பந்தம் வச்சு நம்ம சேவை பண்ணலாம். நம்ம கொஞ்சம் சேவை குரு மகாராஜ் நம்ம பக்தர் சொன்ன போல பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் நம்ம இந்த பக்தியில் வர முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம் அது பண்ணிட்டு இருக்கோம். பட் நமக்கு நம்ம உண்மையான அடையாளம் இன்னும் தெரியாது. நம்ம கோலோக்கத்தில் போனால் ஒரு சகாவோ சகியோ என்ன சம்பந்தம் கிருஷ்ணர் கூட அது தெரியாது. அப்போ அந்த சேவை தொடங்கலாம். நம்ம உண்மையான கோலோக்கத்தில் போய் என்ன சேவை பண்ணணும் ராதா கிருஷ்ணருக்கு, அந்த சேவை இனி தொடங்கலை. அதுக்கு காரணம் என்ன? நமக்கு ஆத்மபோதம் கிடையாது. நம்ம யார் சொரூப்ப நமக்கு உண்மையான அடையாளம் நமக்கு தெரியாது. நமக்கு தர்மத்தில் உறுதி கிடையாது. இப்போ நமக்கு இது வேணுச்சுன்னா என்ன பண்ணணும்? பகவான் கருணை வாங்கணும். நான் எனக்கு 16 ஆகிட்டு இருக்கு, 64 ஆகிட்டு இருக்கு, இப்படி நம்ம நமக்கே ஏமாத்திட்டு இருக்கோம். நான் நிர்ஜலை பண்ணி பகவான் கூட சம்பந்தமே பண்ணலை. பகவான் விழுந்த ஜீவன் மேலே கூடுதல் கருணை காட்டுவார்.
நம்ம விழுந்த ஜீவனாகி பகவான் கிட்ட போகணும். அகங்காரம் அபிமானம் எல்லாம் விட்டு பகவானுக்கு சரண் எடுத்தா கண்டிப்பாக பகவான் கருணை கிடைக்கும். நம்ம இங்கே காட்டிட்டு இருக்காங்க. நம்ம பகவானுக்கு சரண் எடுத்துட்டு தர்மத்திலே உறுதி கொண்டு ஆத்மபோதம் நமக்கு வரணும். ஆத்மபோதம் வரும்போதா நமக்கு நம்ம உண்மையான அடையாளம் என்ன, அப்போ நம்ம அந்த அடையாளத்தில் எப்படி ராதாகிருஷ்ணனுக்கு சேவை பண்ணணும், அந்த ஒரு ஞானம் அறிவு வரும். நம்ம அப்படி சேவை பண்ணுவோம். அப்படி சேவை பண்ணும்போதா நமக்கு இந்த உலகத்தில் உள்ள பற்றுதல், இங்கே உள்ள ஆசைகள் போய் நம்ம நிரந்தரமாக பகவான் சேவை நம்ம உண்மையான அடையாளத்தில் பண்ணும்போது மனசு வச்சு உடம்பு வச்சு புலன் வச்சு அப்போ நம்ம எப்போவுமே ஆனந்தம் அமைதி அனுபவிக்க முடியும். ஹரி போல் தண்டோத்னா.